தமிழகத்தில் தொழில் துவங்க அதற்கேற்ற சூழலையும் திறன்மிக்க மனிதவளம் உயர் சலுகைகளையும் அளிக்கிறோம் என்று ஸ்பெயினில் முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதல்வர் ஸ்டாலின் தற்பொழுது ஸ்பெயின் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு முதலீட்டாளர்கள் மத்தியில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில், ஸ்பெயின் நாட்டின் தலைநகரான மேட்ரிட் நகருக்கு நான் வருவது இதுவே முதல் முறை. திருவள்ளுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் தமிழ் மொழியில்தான் திருக்குறளை எழுதினார். கால்பந்து விளையாட்டில் புகழ்பெற்ற நாடு ஸ்பெயின். ஸ்பெயினை நான் இன்னும் சுற்றி பார்க்கவில்லை. நான் பார்த்தவரை கலைகளின் நாடாக காட்சியளிக்கிறது. உங்களது கலை உணர்வு ஒவ்வொரு கட்டிடத்திலும், தெருக்களிலும், ஒவ்வொரு மூலையிலும் உள்ளது. உலகிலேயே அதிகம் பேசப்படும் இரண்டாவது மொழியாகவும் 20 நாடுகளின் அதிகாரப்பூர்வ மொழியாகவும் விளங்கும் ஸ்பானிஷ் மொழி போலவே எங்களது தமிழ் மொழியும் பாரம்பரியம் மிக்கது. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ள மொழி தமிழ். ஸ்பெயினிற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கின்றது. காளை அடக்குதல் விளையாட்டு ஸ்பெயினின் தேசிய விளையாட்டாகவும் பாரம்பரிய விளையாட்டாகவும் விளங்குகிறது. தமிழ்நாட்டிலும் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு கலாச்சாரத்தின் சின்னமாக உலக புகழ்பெற்று விளங்குகிறது. தமிழ்நாட்டில் தொழில்களை துவங்க வரும் முதலீட்டாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கின்றது. பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள உகந்த சூழலையும் திறன்மிக்க மனித வளத்தையும் உறுதி செய்வதோடு பல்வேறு தொழில் கொள்கைகளின் கீழ் உயர் சலுகைகளையும் அளிக்க உள்ளோம். எனவே தங்களது முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் பேசினார்.